ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வாயின் தமிழ். நமக்கு எந்த மானை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 78 and 79 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காத மக்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துங்க, அதில் போய் பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே. லாஸ்ட் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிள் கிளம்பி இருந்திருப்பான். அப்ப வந்து அவன் ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிருப்பான். எனக்கு மறுபடியும் இதே கேரேஜில் தான் போகணுமா, இப்பெல்லாம் எனக்கு என்னமோ இதுதான் என்னோட சொந்த வீடு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல யாரை காட்டுறாங்கன்னா நம்ம சியோல தான் காட்டுறாங்க. சியோல் வந்து கோல்டுனால தும்ப ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க பார்த்தா யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ, பியாங், சியோல், அது மட்டும் இல்லாம சோசியோல அங்கதான் இருக்கா. அது மட்டும் இல்லாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப சியோல் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, யங் மாஸ்டர் நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு குளிர்லையா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல இதான் நல்லா இருக்கு, கொஞ்சம் காத்தோட்டமா அப்படின்னு சொல்றான். சியோல் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் உங்க கையில இருந்து நெருப்பு வர வைக்கிறீங்கல்ல, அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்க இவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா உங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அது ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு வேணும்னா வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ பக்கத்துல வந்து பியாங்கும் சரி சியோலும் சரி ரெண்டு பேரும் வந்து உட்காந்துடுறாங்க. அப்ப ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு கை ரொம்பவே வார்மா இருக்கு, இப்பதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாளுங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, இவங்க கண்ணுக்கு என்னன்னா ஹியூமன் ஹீட் மிஷின் மாதிரியா தெரியறேன். அப்ப ஹீரோ வந்து சியோல பார்த்து என்ன நினைக்கிறேன்னா, ஸ்பாட் சுப்ரீம் இந்த தடவை எங்க கூடவே வரல, அது எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன நினைச்சிட்டாரு, சியோல இந்த மாதிரி தனியா அமிச்சா அவன் நல்லா இருப்பான்டா. ஸ்பாட் சுப்ரீமும் சரி டிவைன் டாக்டரும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினதுனாலே அந்த மனுஷன் கொஞ்ச நாள் எங்கன்னே தெரியாம இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இன்னமும் பிஸி ஆயிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் பியாங்க பார்த்து என்ன நினைக்கிறானா, இவளோட அப்பா வேற, எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு அவர் அனுப்பி ரீச் ஆயிருப்பாரு. நான் வந்து கூகுள்ல இருந்து கிளம்புற வரைக்குமே நான் அவர் விடாம ட்ரைனிங் கொடு என்ன சாவடிச்சாரு. நல்ல வேலை பெரியவர் மூலமா சில விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் தப்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம பெரியவர் வந்து, டேய் உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி வயிறு எரியுதா, ஏன்டா இப்படி என்ன இப்படி பண்ற, இதை நான் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியுதுரா அப்படின்னு சொல்றாரு. எதனால நான் சியோலும் பியாங்கும் பக்கத்துல உட்காந்து இருக்கிறதுனால. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஐயோ பெருசு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ இது எல்லாத்தையுமே கேட்டிருப்ப அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல விடு, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப பெரியவர் என்ன சொல்றானா, என்ன இன்னொரு விஷயமும் ரொம்பவே ஷாக் ஆகுச்சு. நீ கூகுள்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பண்ண விஷயம், நீ எதுக்காக அவனை போய் பார்த்த, யார் ஒருத்தவனை கொல்றதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கானோ அவனே ஏன்டா போய் பார்த்த அப்படின்னு கேட்கிறாரு. பெரியவர் யாரடா சொல்றாருன்னு பார்த்தா அப்ப பிளாஷ்பேக் சின்னதா ஓபன் ஆகுது. அப்ப ஹீரோ போய் யாருக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஆப்போசிட் இருக்கிறது யாருன்னு பார்த்தா கூகுள் என்ன சேர்ந்த ஃபர்ஸ்ட் எல்டர் தான். அப்ப இருந்தாலும் என்ன கேக்குறானா, இப்ப நீ என்ன சொன்ன என்ன பார்த்து அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அது ஹீரோ என்ன சொல்றான், நீ ரொம்பவே திமிர் பிடிச்சவன்னு சொல்றான். உன்னை மாரி ஒருத்தனுக்கு வந்து கூகுள் டியூட்டில என்னன்னு தெரிஞ்சு கூட நீ கிளானட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ற பத்தியா, அதுதான் சொன்னேன். அதுக்கு உடனே ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன சொல்றானா, நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் நீ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவேன்ட்டு, ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் இது எனக்கு ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன சொல்றானா, இந்த இடத்துல திமிர் பிடிச்சது யாருன்னா நீயும் உன்னோட அப்பாவும் தான். நீயும் அப்பனும் என்னடா நினைக்கிறீங்க, அந்த டியூட்டி நீங்க ரெண்டு பேருமே தனியா கேரி பண்ணிட முடியும் நான் நினைக்கிறீங்க. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றானா, ஆமா நீ என்னமோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ற போற மாதிரி நீ பேசுற, நீ கேவலம் அந்த டீமன்ஸ்கோட பவருக்காக தான் இப்படி அலையற அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. நீங்க இப்படியாப்பட்ட ஒரு ஆசையை மைண்ட்குள்ள வச்சிட்டு இருக்கும்போது கூகுள் என்னோட ஹெட்டா மாறினா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்டர் என்ன சொல்றானா, கண்டிப்பா அவனுங்கள மட்டும் என்னோட கையில இருந்தாங்கன்னா என்னால கண்டிப்பா ஹையஸ்ட் பவரை ரீச் பண்ண முடியும். உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அப்படியா சரி நான் உனக்காக ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன் பாரு. அப்ப ஹீரோ பவர்மே சும்மா தலைவன் மொத்த எனர்ஜியுமே ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சொல்றானா, வீட்டை காத்துட்டு இருந்த ஒரு நாய் வந்து எப்ப ஓனரே கடிக்க ஆரம்பிக்குதோ அப்ப அந்த நாயை உயிரோட எரிக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்டர் மிரட்டுற மாதிரியே கேக்குறான் ஹீரோ. இப்போ உடனே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ பெரியவர்கிட்ட என்ன சொல்றானா, அது ஜஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் தான், நான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றான். பெரியவர் என்ன கேக்குறானா, நீ கொஞ்சம் கூட யோசிக்கிற அந்த சிச்சுவேஷனை அவனை கொல்ல ட்ரை பண்ணியிருந்தானா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு கேக்குறாரு. அது ஹீரோ என்ன சொல்றானா, அவன் மட்டும் என்ன கொல்றதுக்கு ஷாங்கில ட்ரை பண்ணியிருந்தானா எங்க அப்பா உடனே அந்த ஆளை கொன்றுப்பாரு. அந்த ஆள் வந்து ரொம்பவே தந்திரமானவன், அவன் எப்போ ரெடியா வரணும் அதுக்கப்புறம் தான் அவன் மூவ் பண்ணவே ஆரம்பிப்பான். அப்படியே எதனா வித்தியாசமா நடந்தாலும் கவலை கிடையாது, ஏன்னா நம்மும் கிளானட் வந்து அங்க என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு லெட்டர் சென்ட் பண்ணிடுவாரு. இப்போதைக்கு நான் வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிளியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஹீரோ பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்க அதே டைம்ல பார்த்தா ஆப்போசிட்ல வந்து சோசியல் வந்து தயங்கி நிக்கிறா. உடனே ஹீரோ அவளை பார்த்து என்ன கேட்கிறானா, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சோசியல் என்ன சொல்றானா, என்னோட கைகளும் ரொம்பவே கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பியாங்க என்ன பண்றானா, என்னோட கையில வாமதா இருக்கு, இந்த என் கையை பிடிச்சுக்கொண்டு சோசியல் கையை போய் பிடிக்கிறா. சோசியலுவோ என்ன நினைக்கிறானா, அடி பாவி இவ்வளவு நேரம் நீ கையை பிடிச்சிட்டு இருந்தீனா கேட்டனா, நான் வரும்போது மட்டும் ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு நினைக்கிறா. அதுல இருந்தே கொஞ்ச நாள் வந்து எல்லாருமே வந்து எனான வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிளி நடக்க போகுது. அப்ப பார்த்தா கேரேஜ் எடுத்துட்டு போய் ஒரு ஹோட்டல் முன்னாடி தான் நிறுத்துறாங்க. அப்ப மியோன் என்ன சொல்றானா, இது வந்து அலைன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த ரூம் சென்டர், இது நீங்க இங்க தங்குங்க, இன்னும் 4 நாள்ல நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து அவனோட ரூமுக்கு போனோடனே என்ன நினைக்கிறானா, நான் இந்த இடத்துல இருக்கிறதுனாலே ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியுது, டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிளி நான் சீக்கிரம் கலந்துக்க போறேன்ட்டு. திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து சோகமாயிரான். இப்ப என்ன நினைக்கிறானா, என் கடந்த காலத்துல டிராகன்
ஃபீனிக்ஸ் அசெம்பிள் வந்து எனக்கு நல்லாவே போகல. கரெக்டா சொல்லணும்னா கொஞ்சம் வருஷத்துல வந்து டிராகன் ஃபீனிக்ஸ் அசெம்பிள் நடக்க போகுது. அந்த டைம்ல டீமன் ரிலம்கான கேட் ஓபன் ஆகி இந்த இடத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்த எல்லா யங் மார்ஷல் ஆர்டிஸ்டுமே டீமன் ரிலம் குள்ள இழுக்கப்பட்டாங்க. என் கடந்த காலத்துல டீமன் ரிலம் குள்ள வந்து நான் சில வருஷங்கள் வந்து சிறை அடிக்கப்பட்ட மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு நாளும் நான் தனியா தான் சர்வை பண்ணேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நாங்க எல்லாருமே ஹியூமன் வேர்ல்டுக்கு திரும்ப வந்துட்டோம். டீமன் ரிலம் குள்ள யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களும் திரும்ப உயிரோட வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு மெமரியும் கிடையாது அந்த டைம்ல. ஆனா என் ஒருத்தருக்கு மட்டும்தான் உள்ள என்ன நடந்ததுன்னு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்பெல்லாம் யோசிச்சுட்டே ஹீரோ வந்து படிக்கட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். எங்க எல்லாரோட வெறுப்பும் அதுக்கான கோபமும் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஆனா கண்டிப்பா நான் தான் இருக்கிறதுல எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அப்ப வந்து ஒருத்தி இருந்தா அவகிட்ட மட்டும் நான் எப்பவுமே பிரச்சனை பண்ணவே கூடாதுன்னு தான் ஃபீல் பண்றேன். இப்பவும் அவ பாக்கணுமே நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னோட ஆசை எல்லாமே அவங்க எல்லாம் திரும்பவே சந்திச்சிடவே கூடாது. நம்ம பையன் வந்து அப்படிலாம் நினைச்சிட்டு படிக்கட்டுல இருந்து கேஷ்ல இறங்கி போகும்போது மறுபடியும் அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஆமா அவங்க இந்த வருஷம் கலந்துப்பாங்கல்ல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இப்ப எல்லாருமே நாங்க சின்ன பசங்க, கண்டிப்பா யாருமே இந்த வருஷம் வரவே மாட்டாங்க, கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் அப்படின்னு வீரா யோசிச்சுட்டே கீழே இறங்கவும் ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம மியோன் தான் நடந்து வரான். வந்தா வந்து யங் மாஸ்டர்னு கூப்பிடுறான். அப்ப ஹீரோ என்ன கேக்குறான், மியோன் என்னாச்சு நீ மட்டும் தனியா இருக்க, மத்தவங்க எல்லாம் எங்க எல்லாம் பேசிட்டே தானே இருந்ததுங்க எங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மியோன் என்ன சொல்றனா, எல்லாருமே அவங்க லக்கேஜ் வந்து அதிகமா இருந்ததுனால எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றனாச்சா, அவங்க இங்க சண்டை போட வந்தாங்களா இல்ல டூருக்கு வந்தாங்களா, எதுக்கு அவ்வளவு லக்கேஜ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படி ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி யாரோ வராங்க. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, பின்னாடி வரது பியாங்சி எவ்வளவு நினைச்சிட்டு நீ ஏன் இவ்வளவு நேரம் எனக்கு பசியில் உயிரே போயிடும் போல அப்படின்னு கத்துறான். அப்படி அவன் திரும்பி பார்த்ததுக்கு தான் தெரியுது வந்தது வந்து வேற யாரோ ஒரு பொண்ணுன்றது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்படி நம்ம ஹீரோ கத்தந்துல அந்த பொண்ணு கால் தடுக்கி கீழே விழ போகவும் கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ போய் அவளோட கையை பிடிச்சிடறான். அவளோட கையை பிடிச்ச உடனே பார்க்கணும் ஹீரோ வந்து அவளே தான் பார்த்துட்டு இருக்கான். அவளை ஹீரோ அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கா. அவ மாடி படிக்கட்டுல இருந்து இறங்கி தான் நடந்து வந்துட்டு இருந்தா. ஹீரோ பிடிக்கும் கரெக்டா ஹீரோ மேலே விழுந்துடுறா. அவளும் ஹீரோ மேல அந்த பொண்ணு விழுவும். பின்னாடி பார்த்தா நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப சோசியல் என்ன சொல்றா, மன்னிச்சு கூக்லான் நாயர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப பாக்கணும் ஹீரோ மேல அந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டு சோசியல் தான் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறா. அப்படி ஹீரோ மேல அந்த பொண்ணு விழுந்ததுக்கு அப்புறம் பியாங்க என்ன கேக்குறானா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி கேக்குறா. இந்த பக்கம் மியோன் வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னும் அடிபடலையா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ வந்து அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறானா, நமு கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே ஸ்குவாடுக்கு பேர் போனவங்க. அது மட்டும் இல்லாம மயோங் கிளான் தான் லாங்கிங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பொக்கிஷமான பொண்ணு மட்டும் இல்லாம 5 டிராகன்ல ஒருத்தியாவும் இவ இருந்தா. அது மட்டும் இல்லாம இவ தான் ஸ்னோ பீக்கான மயோங் ஈகா. நான் என்னோட வாழ்க்கையில யாரை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு ஆசைப்பட்டனோ அப்படியாப்பட்ட ஒருத்தியை வந்து நான் இப்ப பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ கடந்த காலத்துல இவ ரொம்பவே டீஸ் பண்ணிருக்கா. உன் தலையில மூளை இருக்கா இல்ல கல் இருக்கா, இந்த அளவுக்கு வீக்கா இருக்க உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, நீ எல்லாம் எங்கன்னா போய் இறந்து போலாமே அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் எதுக்காக எப்ப பாரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயே வந்து மாற்றேன், எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது இதனாலேயே. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கையும் அந்த பொண்ணோட கையும் டச் ஆகும் போது ஹீரோ எதையோ ஃபீல் பண்றான். ஹீரோ வந்து இவ்வளவு நேரமும் யோசிக்கிற அந்த டைம் வரைக்குமே அவ ஹீரோ மேல இருந்து எழுந்திருக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அவ பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ வந்து முயாங் கிளானை சேர்ந்த முதல் பொண்ணு தானே நீ அப்படின்னு கேக்குது. அப்படி சொல்லிட்டு வரது யாருன்னு பார்த்தா நம்ம சோசியோல் தான். சோசியோல பார்த்தனா அவ என்ன கேக்குறானா, மிஸ் டாங் உங்களை கடைசி வருஷம் தான் நான் பார்த்தேன் டிராகன் ஃபீனிக்ஸ் அசெம்பிள்ல. உடனே சோசியோல என்ன கேக்குறானா, உன்னால எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. நான் படிக்கட்டுல இருந்து கீழே விழும்போது கூகுள் என்ன சேர்ந்த இவர் தான் என்ன காப்பாத்தினாரு. அந்த டைம்ல தான் நான் அவர் மேல வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சுங்க இது என்னோட தப்பு தான் சொல்றான். அப்ப அதுக்கு அந்த ஸ்னோ பீக் வந்து என்ன சொல்றானா, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னு ஹீரோ வந்து நான் அவ கூட இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து எவ்வளவு வேகமா போறணும் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது. அப்ப அந்த பொண்ணு என்ன கேக்குறேனா, கூக்லான் நாயர் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரா. உடனே ஹீரோ என்ன பண்றானா, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நாங்க சாப்பிட போறோம்ட்டு சோசியோல ஷோல்டர்ல கை வச்சு நடக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த பொண்ணை தாண்டி நம்ம பியாங் நடக்கும். அந்த பொண்ணு பியாங்க பார்த்து என்ன நினைக்கிறேன்னா, இவ போட்டிருக்க ப்ளூ கலர் துணி அது மட்டும் இல்லாம வெள்ளை கலர் முடிய பார்த்தா இவ நமக்கும் கிளான சேர்ந்தவளா இருப்பா போலயே. அப்படி ஹீரோ போய் அந்த டோரை திறக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு செகண்ட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்டன ஹீரோ அப்படியே நடுங்குறான். அப்ப அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, நானும் உங்க கூட லஞ்சுக்கு ஜாயின் பண்ணலாமா, ஏன்னா நானும் இன்னும் சாப்பிடல, அது மட்டும் இல்லாம என் கூட வந்தவங்க எல்லாம் இங்க ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்து அவன் வாயை வச்சு சும்மா இல்லாம என்ன சொல்றனா, நீ என்ன சொல்ற, நீ எப்பவுமே மதிய சாப்பாடு சாப்பிட மாட்டியே. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன நினைக்கிறானா, டே யாங்சன் உனக்கு வாயில ஏதாண்டா பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். உடனே அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. அவ பாக்கணுமே அந்த பொண்ணு வந்து சிரிச்சுட்டே என்ன சொல்றானா, நீ ரொம்ப வித்தியாசமானவன், அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ என் பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா நீ ஃபீல் பண்ற, அது மட்டும் இல்லாம என்னோட பழக்க வழக்கங்களும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு தான் முதல் தடவை மீட் பண்ணிருக்கோம். அப்ப ஹீரோ பக்கத்துல அந்த பொண்ணு
வந்து என்ன கேக்குறானா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கனா மீட் பண்ணிருக்கோமா என்ன அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோ பாக்கணுமே அவன் அழாத குறைதான், கடவுளை எனக்கு மட்டும் ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்ப பார்த்தா ஹீரோக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் தான் வருது. அதுவும் எதுன்னு பார்த்தா டீமன் ரிலம்ல இருக்கிற டைம்ல தான். அப்ப பார்த்தா நம்ம சியோல் தான் இருக்கா, அதாவது கோல்டன் சியோல் தான் இருக்கா. அப்ப அவகிட்ட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து ஒருத்தனை நம்ம துரத்தி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சியோல் அதுக்கு என்ன சொல்றானா, சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு பேடா இருந்தாலும் சரி யாருமே இங்க இருந்து நான் வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படி ஒரு ஆள் இந்த இடத்துல இருந்து போய் தான் ஆகணும்னா அதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றா சியோல். அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல யாரு இருக்கானா, இந்த பொண்ணு தான் இருக்கா, அதாவது நம்ம ஸ்னோ பிக் தான் இருக்கா. அப்ப நம்ம சியோல பார்த்து அவ என்ன சொல்றா, கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ ஸ்வாட் பிரின்சஸ், இந்த கேங்ல இருக்கிறதுலே நீ ஒருத்தி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர். அது மட்டும் இல்லாம இந்த 3 வருஷம் நம்ம எல்லாருமே உயிர் பொழைச்சிருக்கோம்னா அது உன் ஒருத்தியால மட்டும்தான். அதுக்கு ஸ்னோ பிக் என்ன சொல்றானா, எனக்கு புரியுது மனித நேயம் தான் இப்ப இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம், ஆனா இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷனையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. இங்க இருக்கிற எல்லாருமே தகுதியானவங்களா இருப்பாங்கன்னு கிடையாது உன்ன மாதிரி. எனக்கு தெரியும் நான் பேசுற விஷயம் வந்து ரொம்பவே மோசமான விஷயம் தான், இருந்தாலும் அந்த ஒருத்தனை விட்டுட்டு நம்ம எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னா அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம சியோல என்ன கேட்கிறா, சரி நீ யாரை தான் சொல்ல போற அப்படின்னு கேட்கிறா. அவ பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது, அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்போ உங்க எல்லாருக்குமே நான் தான் இப்ப வெளியே போகணும் அப்படிதானே, நான் போய் அங்க உயிர் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு முன்னாடி வரது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்போ ஒரு செகண்ட் சியோல கூகுள் நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்கிறா. ஸ்னோபிக் என்ன சொல்றனா, எங்களுக்கு தப்பா எடுத்துக்காத, இந்த ஐடியாவை நாங்க வச்சதுக்காக அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு தெரியும் நீ எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருப்பேன்ட்டு, ஏன்னா இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப வீக்கானவனா இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக தானே. ஸ்னோபிக்கை பார்த்து அவன் என்ன சொல்லிட்டு போறானா, எனக்கு தெரியும் இதே சுச்சுவேஷன் உனக்கு வந்தாலும் நீ இதே முடிவு தான் எடுப்பேன்ட்டு, நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபேராவும் இருக்க, இதே சுச்சுவேஷன் உனக்கு வரும்போது நீயும் இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அங்கிருந்து ஹீரோ போகும்போது என்ன சொல்றானா, உங்க எல்லாருமே நான் வந்து நரகத்துல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப பாக்கணுமே ஹீரோ மட்டும் தனியா வெளியே நடந்து போயிட்டு இருக்கான், அதுவும் டிமானிக் ரிலம்ல. இந்த ஒரு விஷயமே போதும் நம்ம ஹீரோ வந்து டிமானிக் ஹியூமனா மாறினதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அவனோட கடந்த காலத்துல. ஹீரோ அப்படி நடந்து போறத பார்த்தோன்னே சியோல இருந்து கூகுள்னு கவலைப்பட ஆரம்பிக்கிறா. ஆனா அவளால இந்த சுச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் ஸ்னோபிக் வந்து என்ன நினைக்கிறானா, என்ன மன்னிச்சிரு நான் இது வேணும்னு பண்ணலன்னு நினைக்கிறா இவ ஒரு பக்கம். அப்படியே பிரசன்ட்ல தான் இப்ப காட்டுறாங்க. பிரசன்ட்ல வந்து எல்லாருமே ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த ஸ்னோபிக்கும் இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. அப்ப அவ என்ன சொல்றா, ரொம்ப நன்றி என்ன வந்து உங்க கூட சேர்த்து லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப ஸ்னோபிக் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றனா, பேர் வந்து குயாங் சுன் தானே சொன்னீங்க, நீங்க ஒரு தடவை முயாங் கிளானுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து நானும் அதே மாதிரி டின்னர் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் ஆல்ரைட் நான் வந்து எப்பனா ஒரு தடவை வரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் மனசுல என்ன நினைக்கிறானா, நான் ஏண்டி அந்த இடத்துக்கு வர போறேன், உயிரே போனாலும் அங்க வர மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ வந்து ஸ்னோபிக்க பார்த்து என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் இவ கடன்பட்டவளா இருக்க மாட்டாளே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். அவளுக்கு என்கிட்ட என்னதான் வேணும், அவளை பொறுத்த வரைக்கும் அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கா. அப்படிலாம் ஹீரோ யோசிக்கும் போதே ஸ்னோபிக் என்ன கேக்குறானா, நீங்க வந்து சாங்கி சேர்ந்த கூகுளான சேர்ந்தவங்க தானே அப்படின்னு கேக்குறா. ஹீரோ வந்து ஆமான்னு சொல்லுவோம். அவ என்ன கேக்குறானா, அப்ப நீங்களும் ஃபயர் ஆர்ட் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேக்குறா. ஹீரோவும் ஆமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோனே ஸ்னோபிக்கோட கண்ணை பார்க்கணுமே ஹீரோ மேல அப்பதான் அவளுக்கு ஒரு ஆர்வமே வருது. அப்ப ஸ்னோபிக் என்ன சொல்றனா, அப்ப கண்டிப்பா இந்த அசம்பிளில வந்து உங்களோட திறமைக்கு நான் ஒரு ஆதாரமா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்படி உங்களாம் பேசிட்டு இருக்கும் போதே மிஸ் மொயாங் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அப்ப வெளியே இருந்து ரூம்குள்ள ஒருத்தன் வரான். அவன் வந்து நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். உள்ள வரவனை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். யார் வராங்கன்னு பார்த்தா நம்கும் கிளானை சேர்ந்த சஞ்சுன் தான் வரான். இவனுமா இந்த அசம்பிளில கலந்துக்கிறான். அப்பதான் ஹீரோக்கே தோணுது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கும் தெரியுது அவனோட அக்காவான பியாங் இங்க தான் இருக்கா, அது மட்டும் இல்லாம கூகுளான சேர்ந்த நம்ம ஹீரோ இங்க தான் இருக்கான்னு அப்பதான் அவனுக்கு தெரியுது. அப்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட கையை கவனிச்சிடறான். எப்ப அவன் ஹீரோவை பார்த்தனோ சஞ்சுன் அப்பத்துல இருந்தே அவனோட லைட்னிங் எனர்ஜி அவன் வெளியே ஏத்திட்டு தான் இருக்கான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, இப்ப எதுக்கு இவன் கோவப்படுறான், அவனோட அக்கா கூட உட்காந்து சாப்பிடுறதுனாலயா. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்றா, டியூல் எப்போ ஆரம்பிக்குதோ அப்ப நான் அவனுக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்த ஒருத்தன் வந்து பிரதர் நானும் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை ஹீரோ பார்த்தோன்னே நீ எங்கிருந்தா நடுவுல வந்து அப்படின்னு கேட்கிறான். வந்தவன் யாருன்னு பார்த்தா ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸோட அண்ணன் தான் வந்திருக்கான். அவன் என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பேன், என்னோட பாஸ் வந்து நான் உனக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன் பெண் கிளானுக்கு வரல அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஹீரோ பார்க்கணுமே ஹீரோ டென்ஷன் ஆகும். அவன் என்ன சொல்றான், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உங்க ரெண்டு பேருமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க பெண் கிளானை சேர்ந்த யங் ஹெட் அப்படின்னு கேட்கிறான். அது மட்டும் இல்லாம என்னோட மச்சான் நீ எப்படியா இருக்க அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ சும்மா இல்லாம சஞ்சுனை வந்து எந்த இடத்துல அடிச்சாலும் அதை யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை உன்னை மச்சனிச்சின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்றான். உடனே சஞ்சுன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அவனை லைட்னிங் எனர்ஜி வெளியே எடுத்துட்டு வந்து என்ன சொல்றானா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா லைட்னிங் டிராகனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருப்ப. உடனே பெண் கிளானை சேர்ந்தவன் என்ன சொல்றானா, இது அந்த மாதிரி டைம் கிடையாது, சும்மா இந்த மாதிரி விளையாட்டு தரமா சண்டெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே சஞ்சுன் வந்து அமைதி ஆயிட்டு என்ன சொல்றானா, உங்களுக்கு என்னோட சிஸ்டருக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆகிறது நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நீங்க ரெண்டு பேரும் எங்கேஜ்மெண்ட் ஆக போறதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து அவனை பார்த்து என்ன நினைக்கிறானா, இவன் ஒருத்தனால மட்டும் தான்டா அவ்வளவு சீக்கிரமா டக்கு டக்குன்னு மூட சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அப்ப
அப்ப சஞ்சின் வந்து சோசியோல பார்த்தோன்னே மிஸ் டாங் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே சோசியோல பார்க்கணுமே, அவ மூஞ்சி சோகமா வச்சுட்டு இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல நான் எதுவும் பேசவே விரும்பல அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்றானா, அந்த பெண் கிளான் சேர்ந்தவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஆமா, நீ எதுக்கு லைட்னிங் டிராகன் கூட இங்க வந்த, உன்னோட கிளானை சேர்ந்தவங்களா எங்க, முக்கியமா உன் தங்கச்சி மத்த மார்ஷல் ஆர்டிஸ்ட்லாம் எங்க அப்படின்னு கேட்கிறான். எல்லா விஷயமும் இந்த வகையிலேயே தான் நடந்து போச்சு. பெண் கிளான்ல இருந்து நான் ஒருத்த மட்டும் தான் இங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்திருக்கேன். நான் தனியா இருக்கிற ஒரே காரணத்தினால தான் லைட்னிங் டிராகன் கூட சும்மா சுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவரோட ஃபியான்சி இங்க இருந்து கூட்டு போலாதான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதை கேட்டோன்னே என்னது ஃபியான்சி அப்படின்னு கேட்கிறான். உடனே இந்த பக்கம் பார்த்தா ஸ்னோபிக் எழுந்து உங்களை இங்க பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் நம்கும் கிளான் ஆயர் அப்படின்னு சொல்றா. அப்ப ஸ்னோபிக் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது என்ன சொல்றேன்னா, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது, திரும்ப டைம் கிடைச்சா அப்ப பார்க்கலாம் கு கிளான் ஆயர் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி சஞ்சினோட முகத்தை பார்க்கணுமே, அவன் அந்த அளவுக்கு காண்டாகிறான். அப்பதான் ஹீரோ என்ன நினைக்கிறானா, அப்ப மியாங் தான் லைட்னிங் டிராகனோட ஃபியான்சி அப்படின்னு நினைக்கிறான். அப்ப சஞ்சுன் வந்து அங்க இருந்து கிளம்பும் போது கூட என்ன சொல்றானா, பியாங்க பார்த்து சிஸ்டர் உனக்கு மட்டும் ஃப்ரீ டைம் கிடைச்சா நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசுற மாதிரி பாப்போம் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, இந்த ஒரு காரணத்தினால தான் ஸ்னோபிக் வந்து பியாங்க அப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாளா. அப்ப அவங்க ட்ரை பண்ணது எல்லாமே அவ எந்த கிளான் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்காலோ அந்த கிளான் கூட க்ளோஸ் ஆகணும் தான் நினைச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது எல்லாமே நம்ம கிளான் கூட எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கின்ற ஒரே காரணத்தினால தான். என்னால ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும், வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இது நடந்திருக்கு. ஹீரோ வந்து எதை நினைச்சு பாக்குறேன்னா, ஸ்னோபிக் வந்து ஹீரோ மேல விழும்போது அவ வந்து ஹீரோட கை மேல கை வச்சிருப்பா. அப்ப ஹீரோ வந்து இவ உடம்புக்குள்ள இருந்த கோல்டு கியூவை வந்து உணர்ந்திருப்பான். அப்ப ஹீரோ அதுக்கு என்ன நினைக்கிறானா, இந்த அளவுக்கான கோல்டு எனர்ஜி ஒரு உடம்புக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பா கியூப் பிளாக்கேஜ் ஏற்படும். அப்பதான் எனக்கு புரியுது நம்கும் கிளான் கூட எதுக்கு அவ என்கேஜ்மெண்ட் ஆனான்ட்டு, அவளோட வியாதியை வந்து கியூர் பண்றதுக்காக மட்டும்தான். இந்த ஒரு விஷயத்தினாலதான் என்னோட கோ ஃப்ளேம் வீலாட்ட பத்தி அவ கேட்டிருக்கா. அவளோட மொத்த வாழ்க்கையுமே அவளுக்கு இருக்கிற நோயை கிளியர் பண்றதுக்கு தான் அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன வேணுமோ அதை அடையறதுக்காக அவ ரொம்பவே எமோஷனலாவும் நடிக்கவும் ஆரம்பிப்பா. என் கடந்த காலத்துல இப்படியாப்பட்ட ஒருத்தியா தான் அவ இருந்தா. இப்பெல்லாம் ஹீரோ யோசிச்சு முடிச்சுட்டு அடுத்ததா என்ன காட்டுறாங்கன்னா, 4 நாள் வந்து முடிஞ்சு இப்ப டிராகன் ஃபீனிக்ஸ் அசம்பிளி வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு காட்டுறாங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட பேக் எல்லாம் தூக்கிட்டு ரொம்பவே வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப சியோல் கிட்ட என்ன சொல்றானா, எல்லாரும் சீக்கிரமா ஓடி வந்து கேரேஜ்ல ஏறுங்க வேக வேகமா அப்படின்னு சொல்றான். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பணும், சன்செட் ஆகிறதுக்குள்ள அலைன்ஸ் இடத்தை வந்து ரீச் பண்ணணும்னு சொன்னேன், அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி லேட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே சியோல் என்ன சொல்றானா, பியாங் வந்து ஹைபர்னேஷன்ல போயிட்டா, அந்த ஒரு காரணத்தினால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன கேக்குறானா, வின்டர் வந்தாலே என்ன இவன கரடி ஆயிடுவாளா என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப பார்த்தா சோசியோல் தான் பியாங்க தூக்கி போட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. ஏன்னா பியாங் தூங்கிட்டே தான் இருக்கா. நம்ம மட்டும் லேட்டா பண்ணோம்னா உங்களெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அவனுக்கு முன்னாடி யாரோ நிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஸ்னோபிக் தான் நிக்கிறா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, மிஸ் மியாங் நீங்க எதனால இன்னமும் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு அவ என்ன சொல்றானா, கு கிளான் சேர்ந்தவரே நான் உங்களை திரும்ப பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஸ்னோபிக் என்ன சொல்றானா, நம்கும் கிளான் சேர்ந்த சஞ்சுன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றா. இப்போ என்கிட்ட வேற வழியே இல்ல, நம்ம எல்லாமே ஒரே கேரேஜ்ல தான் போய் ஆகணும். அடுத்த சீனே என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே சேர்ந்து ஒரே கேரேஜ்ல ஏறிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. எப்படியோ கடைசியா சன்செட் ஆகிறதுக்குள்ள அவங்க வந்து முரிம் அலைன்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்னோபிக் பார்த்தா கேரேஜ்ல இருந்து இறங்கி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். அப்ப ஸ்னோபிக் என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் என்னோட தங்குற இடத்துக்கு போய் நான் ரெடி ஆகுறேன், அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து மிஸ் மியாங் அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் திரும்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். ஹீரோ வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன சொல்றானா, இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஸ்னோபிக் என்ன சொல்றானா, ஹீரோவை பார்த்து நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன், நம்ம ஆல்ரெடி ரொம்பவே அர்ஜென்ட்ல தான் இருக்கும், அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க போயிட்டு இருக்கா. உடனே பார்த்தா நம்ம பெரியவர் வந்து என்ன சொல்றானா, டேய் நான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இல்ல, அதுக்குள்ள நீ இன்னொரு பொண்ணை தேடி போக ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, உண்மையிலே நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு சரியான நேரம் தானா அப்படின்னு கேக்குறான். அப்ப பெரியவர் என்ன சொல்றானா, நீ உண்மையிலே ரொம்பவே வித்தியாசமானவன் தான்டா, உன்னையும் அந்த பொண்ணையும் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேருக்கு சரியான பழக்கம் கூட இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவ மேல அவ்வளவு ஆர்வமா இருக்க. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இது ஒருத்தரோட வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றான். பெரியவர் என்ன சொல்றானா, உண்மையிலே நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, நீ மட்டும் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தீனா இந்த சுச்சுவேஷனே ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப ஹீரோ பாருமே ஸ்னோபிக் நடந்து போறத பார்த்து ஹீரோ பின்னாடி நின்னு பார்த்துட்டே தான் இருக்கான். பெரியவர் என்ன கேக்குறானா, சரி நீயே சொல்லு, கூக்லான சேர்ந்த வீல் ஆட்டும் சரி இல்ல நம்குங்லான சேர்ந்த அசிஸ்டன்ட்டும் சரி, இந்த ரெண்டு விஷயமே சேர்ந்தா கூட அந்த பொண்ணோட கியூ பிளாக்கேஜான சரிப்படுத்த முடியும் நான் நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அவன ரூம்ல தான் இருக்கான். அப்ப வெளியே பார்த்தா மியோன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ வரதுக்காக. உள்ள பார்த்தா ஹீரோக்கு வந்து ட்ரெஸ்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சர்வன்ட் என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க அதை கேட்பீங்கன்ட்டு, நீங்க எப்பவுமே அதை போட மாட்டீங்கல்ல, அதனால தான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. அப்ப பாக்கணுமே சியோல் வந்து என்ன சொல்றானா, எக்மோஷன் நான் உங்களுக்கு தலைவாரி விடுறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, உண்மையிலேயே உனக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்படி உள்ள அவங்க எல்லாம் பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்லயே பார்த்தா வெளியே வந்து ஹீரோட ரூமை பார்த்து யாரோ ஒருத்தர் நடந்து வராரு. இதை பார்த்த உடனே மியான் வந்து ரெடியா ஆகுறான். அப்படி வரவரை பார்த்த உடனே மியான் வந்து எதுவுமே பண்ணாம அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறான்.
அவர் எதுவுமே பண்ணாம நேரா வந்து டோரை தான் ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா என்னோட முடிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ. ஒண்ணு அவ்வளவு உங்க முடிக்கு அப்படின்னு சியோல் சொல்றா. நீ மட்டும் போய் சொன்னீனா இப்ப என் தலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உன்னோட தலையும் மாறும் அப்படின்னு சொல்றான் சியோல் கிட்ட. அப்ப இன்னொரு சர்வன்ட் வந்து என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் இந்த தலைமுடி எல்லாமே கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு, நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்றா. கூக்லா நாயர் நீ உள்ளதா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. உள்ள வர்றது யாருன்னு பார்த்தா கரண் முரிமலைன்ஸோட லீடர் தான் வராரு. அவரோட பேர் வந்து ஜாங் சுன். அவர் அப்படி உள்ள வந்து பார்த்தோன்னே 3 பேருமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாருமே ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல தப்பிச்சு வந்த பன்னிக்குட்டி மாதிரியே இருப்பான். உடனே ஹீரோ வந்து அவன் தலையை முடியெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட வணங்குறான். அவரும் உடனே என்ன சொல்றேன்னா, ஃபார்மல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நான் தான் இந்த ரூம்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, இவர் வந்து இந்த அளவுக்கு ஒஸ்டான டைம்லயா வரணும். உடனே ஹீரோ என்ன கேக்குறா, உங்களை எந்த விஷயம் இவ்வளவு தூரம் வர வச்சது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அலைன்ஸ் லீடர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காகவா நீ இங்க சப்மிட் பண்ண ரெக்கமெண்டேஷனை பத்தி கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன், உண்மையிலேயே இது ஆர்ஆர் சுப்ரீம் தான் உனக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரியும் இது ஒரு ப்ராப்ளமா வரும்ட்டு, இந்த ஒரு காரணத்தினால தான் செகண்ட் எல்டர் கிட்ட இருந்து நான் எதுவுமே வாங்குறது கிடையாது. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இதை வந்து நான் டைரக்டா அவர் கிட்ட இருந்து வாங்கல அப்படின்னு சொல்றான். உடனே அலைன்ஸ் லீடர் என்ன சொல்றானா, அப்ப யாருன்னா உங்ககிட்ட கொடுத்தாங்களான்னு கேட்கிறாரு. சரி அதெல்லாம் விடு, நீ இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு பின்னாடி இருந்து எதனா படிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் அவர் சொன்னது கேட்டோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறானா, அதுக்கு பின்னாடி எதனா எழுதி இருந்ததா என்ன அப்படின்னு நினைக்கிறான். உடனே அலைன்ஸ் லீடர் என்ன பண்ணாருன்னா, இந்தா நீயே பாரு அப்படின்ட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை ஹீரோ கிட்டே கொடுக்குறாரு. அந்த லெட்டர் அவன் கையில வாங்கணும்னே அப்படி என்னதான் இதுல எழுதியிருக்க போகுது அப்படின்ட்டு அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறான். அப்படி பிரிச்சு படிச்சவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதுல என்ன எழுதிருக்குன்னா அப்படின்ட்டு இந்த சாப்டர் இதோட முடிச்சிடறாங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.